நம்ம விரும்பின ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்ற வருத்தம் காலம் பூரா நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அதுவும் யாரோ ஒருத்தரால நிராகரிக்கப்பட்டு, இது உனக்கு கிடையாது அப்படின்னு கொடுக்க மறுக்கிறாங்க இல்லையா? விவரம் தெரிந்த நாட்களுக்கு பிறகு. குழந்தையா இருக்கப்ப பொம்மை தரலன்ற விஷயத்த பத்தி பேசல. விவரம் தெரிந்த நாட்களுக்கு பிறகு நமக்கு நம்ம விரும்பிய ஒரு பொருள், நம்ம விரும்பின ஒரு விஷயம், நம்ம வேற ஒருத்தரால நிராகரிக்கப்படுறப்ப, அந்த நிராகரிப்பு நம்ம வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அந்த விஷயம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டே இருப்போம். ஒரு 20 வயசுல ஒரு விஷயம் நம்ம விரும்பியிருப்போம். ஸோ ஒரு பொண்ணைய லவ் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணு ஒரு பையன, பையன் ஒரு பொண்ணையோ லவ் பண்ணியிருக்கலாம். அந்த காதல் அம்மா, அப்பாவால நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தினால கடந்து போயிருக்கலாம். யாரோ ஒருத்தர். அது இல்லாம ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம். இந்த தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம். இந்த மாரி ஏகப்பட்ட ஆசைகள். அந்த ஆசைகள் நிறைவேறாமல் யாரோ ஒருத்தர் அம்மா, அப்பா வேணாம்டா, இந்த இது வேணாம்டா, மாமாவோ, சித்தப்பாவோ இது வேணாம்டா, வேற இது பண்ணலாம்டா அப்படின்னு சொன்னது பூரா நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து நம்மகிட்ட அது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ அன்னைக்கு அத செய்யலைல, நமக்கு அன்னைக்கு அது கிடைக்கலைல, அவங்க தடுத்துட்டாங்கல்ல, அவங்க தடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. பிற்காலத்துல நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம், நம்ம பண்ண வேலையில ஒரு கஷ்டமோ, நம்ம குடும்ப வாழ்க்கையில ஒரு கஷ்டமோ, இந்த மாரி ஏதோ ஒரு கஷ்டம் வர்றப்ப பூரா, நம்ம அந்த பொண்ண கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு ஒண்ணு தோணும். நம்ம அந்த பையனையே கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நம்ம வாழ்க்கைக்கு தோணும். அந்த தொழில் அன்னைக்கே நான் நினச்ச மாரி ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு தோணும். இது எல்லாமே ஒரு மித் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனா என்னன்னா, எனக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஏக்கத்தையே குடுத்துக்கிட்டு இருக்கும். யாரோ ஒருத்தர் நம்மளே தூக்கிப்பட்ட விஷயமா இருந்தா வேற. ஆனா மற்றவர்களால் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம், அணை போடப்பட்ட முட்டுக்கட்டையாக மற்றவர்கள் யாராக இருந்திருந்தா, அந்த விஷயத்துக்காக நம்ம மனசு எப்பவுமே ஏங்கிக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு வரையும், என்னைக்குமே சாகுற வரையும். ஏன்னா, நம்ம மனசு அத சொல்லி தான் நம்மள சமாதானப்படுத்துது. அதுதான் ரியாலிட்டி. நம்ம மனசு நம்மள சமாதானப்படுத்துறதுக்கு, "உனக்கு அன்னைக்கு கிடைக்கல. அது ஒருவேளை கிடைச்சிருந்தா, நீ இன்னைக்கு நல்லா இருப்ப." அப்படின்றது தான் நம்ம மனசு நம்மள சமாதானப்படுத்துறதுக்கு எடுத்துக்க வர்ற முயற்சி. நன்றி.